நண்பர்களே, ஒரு கேள்வி. உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்கின்றன? ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் உயரம் அதை சார்ந்ததுதான். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நண்பர்களே, இயற்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. நீர்ப்பூக்கள் தண்ணீரின் அளவுக்கு ஏற்ப தங்கள் தண்டை நீட்டிக்கின்றன. ஆழமான தண்ணீர், நீண்ட தண்டு. குறள் 595. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எளிமையாக, தண்ணீரின் அளவுதான் தாமரை தண்டின் நீளம். அதுபோல உங்கள் மனத்தின் உயரம்தான் உங்கள் வாழ்க்கையின் உயரம். நண்பர்களே, ஒரு உண்மை கதை. சென்னையைச் சேர்ந்த பிரியா 2010 ஒரு சைபர் கஃபேயில் டேட்டா என்ட்ரி வேலை. சம்பளம் 8000 ரூபாய். கனவு தாயின் மருத்துவ பில்களை செலுத்துவது. ஒரு நாள் அவள் யூடியூபில் பார்த்தாள். எப்படி நான் என் டெக் நிறுவனத்தை உருவாக்கினேன் என்ற வீடியோவை. அந்த நொடியில் அவளது எண்ணங்களின் உயரம் மாறியது. அடுத்த நாள் முதலே ஆக்ஷன் எடுத்தாள். கோடிங் கற்றாள். ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணினாள். முதல் ப்ராஜெக்ட் 15,000 ரூபாய் சிறிய டீம் உருவாக்கினாள். ஆனால் அவள் நிறுத்தவில்லை. பெரிய ஆபீஸ் டெரெக் ஸ்டேஜ் தொடர்ந்து வளர்ந்தாள். இன்று 50 பேர் வேலை செய்யும் டெக் கம்பெனியின் ஃபவுண்டர். 8,000 இருந்து மாத வருமானம் 50 லட்சம் வரை. நண்பர்களே, கவனிங்க, அவளது திறமை மாறவில்லை, ஆனால் அவளது எண்ணத்தின் உயரம் மாறியது. தண்ணீரின் அளவு உயர்ந்ததும் தாமரையும் உயர்ந்தது. நண்பர்களே, அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? உங்கள் எண்ணங்கள் உயர்ந்தால் உங்கள் மூளையின் நியூரல் பாத்வேஸ் வலிமையாகின்றன. உங்கள் தண்ணீரின் லெவல் எது? லெவல் 1. அடுத்த சம்பளம் எப்போது? சர்வைவல். லெவல் 2. எப்படி வளர முடியும்? growth. லெவல் 3. மற்றவர்களுக்கு எப்படி உதவலாம்? இம்பாக்ட். பிரியா லெவல் 1 இருந்து லெவல் 3க்கு சென்றால் அவளது தண்ணீர் எண்ணம் உயர்ந்ததும் தாமரை வாழ்க்கை உயர்ந்தது. நண்பர்களே, இன்றே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். சிறிய கனவுகளை விடுங்க. ஹை திங்கிங் பீப்புளை ஃபாலோ பண்ணுங்க. புக்ஸ், பாட்காஸ்ட், மென்டர்ஸ் தினமும் கேளுங்க. இன்னும் பெரிதாக நினைக்க முடியுமா? நீங்கள் தனியாக இல்லை நண்பர்களே. நாம் எல்லோரும் ஒன்றாக வளர்கிறோம். ஆனால் நண்பர்களே, உயர் எண்ணம் மட்டும் போதாது. அடுத்த வீடியோவில் சரியான நேரத்திற்காக பொறுமையாக காத்திருப்பவர்கள் உலகத்தையே வெல்வார்கள் என்று திருவள்ளுவர் சொன்ன ரகசியம். உங்கள் தண்ணீரின் லெவலை கமெண்டில் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் சந்திப்போம். உங்கள் எண்ணத்தை உயர்த்துங்கள்.